ಅದು ನಮ್ಮ ರೂಟ್ ಮಿಸ್ ಆಗಿತ್ತು ಮೇಡಮ್. ಅಲ್ಲಿ ರೂಟು ಒಂದೇ ಮ್ಯಾಪ್ ಕೊಟ್ಟಿದ್ದೀವಿ, ಗೋವಾ ರೂಟು. எப்பாடா நல்ல வேலை காசு வாங்கலை. காசு வாங்கிடுவாங்களோன்னு நினச்சேன். ஆனால் ரிட்டன் வேறு பாதையில் போகணும். அதான் இப்படி தான் போகணும். நாங்கள் வந்து மைசூர் போகிறோம். என்னடா கோவான்ட்டு மைசூர் போகிறோன்னு நினைக்காதீங்க. நாங்கள் வந்து சொன்ன மாதிரியே வந்து இப்போ அந்த அண்ணன் கூட வந்து நாங்கள் செஞ்சோன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ கொஞ்சம் நேரம் வந்து ஓகே போயிடும். உள்ளே ஏற்றிடும். அதான் சேஃப்டி நமக்கு. கடம்பா வெஜ்ஜு பரவாயில்ல. இப்போ பக்கத்துலேயே கடை இருந்திருக்க. அங்கே தூரமாக கடையே இல்லை, ஒரு கடை கூட. ஓகேண்ணா ஓகே வர கடை ஓகு. நிழல் விடும். இறங்கிக்கோ, இங்கே விட்டா அலங்காது. எப்படி வண்டி எடுக்க? விட்டாச்சு. போம். சிசிடிவி இருக்கா? சாப்பிட வந்தாச்சு. சிசிடிவி இருக்குல்ல, பிரச்சனை இல்லை. ரைட், நாங்கள் சாப்பிட போகிறோம். வாங்க போமா. அதில் போடலாம். அதை எவனா எடுத்துகிட்டு போயிட்டான்னா. பவர் பேங்கா? இல்லை, பவர் பேங்க் உள்ள பவர் பேங்க் இருக்குது. மண்டை ஆனால் உள்ளே கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எடுக்கணும். பவர் பேங்க்னா ஏறுமா? பவர் பேங்க் உள்ள டைப் சி இருக்குல்ல, டைப் சி கேபிள் இல்லையோ, இந்த இதை கலத்திடும். எப்படின்னா அதில் என்ன இருக்குது? நம்ம இதெல்லாம் ஒரு ஜாலி. அதாவது இதெல்லாம் வந்து நான் பெருசாக எடுக்கக்கூடாது. நமக்கு தேவை பழக்கம். இதெல்லாம் வந்து சும்மா நம்ம வந்தோம் போனோன்றது என்னென்ன செய்ய. இப்போ நான் வந்து தனியாக வந்து போனேன்னு வைங்களேன், 2 பேருக்கும் சண்டை தான், ஒரு எரிச்சலாயிரும். அவ்வளோ எல்லாம் எடுத்தாச்சுல்ல. சரி ஓகே. சப்பாடா, நாங்கள் சாப்பிட வந்த கடை. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வந்து கடம்பா வெஜ் அப்படிங்கிறது ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். இந்த ஹோட்டல் வந்து மைசூர் போகிற ரோட்டில் இருக்குது, சரிங்களா? ஆக்சுவலாக நம்ம வந்து கோவா போகணும். ஆனால் நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சாப்பிட்றதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படி நான் அந்த ஹோட்டலோட ரிவ்யூ எல்லாத்தையும் உங்களுக்கு போடுறேன், சரிங்களா? வெயிட் பண்ணி பாருங்கள். ஹோட்டல் சாப்பாடு எப்படி இருக்குது, அது மெயினாக வந்து அமௌண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள், சரிங்களா? அதில் தான் ட்விஸ்ட்டே இருக்கும். பார்ப்போம். வெயிட் அண்ட் சி. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக சாப்பிட்டு வெளியே வந்தாச்சு. இனி வந்து அடுத்து நம்ம டெஸ்டினேஷன் நோக்கி போக வேண்டியதான். ஸோ நாங்கள் சாப்பிட்ட ஹோட்டல் இதுதான். முதல்ல சொல்லிட்டேன் நேமு உங்களுக்கு. நம்ம பைக் இங்கே தான் நிற்கிது. லக்கேஜ்லாம் சேஃப்டியாக தான் இருக்குது. ஏன்னா வந்து சிசிடிவி இருக்கான்னு பார்த்தா விட்டோம். ஸோ லக்கேஜ்லாம் சேஃப்டி தான். ஸோ நம்ம அண்ணன் நம்மகிட்ட இருந்து சென்ட் ஆஃப் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதனால் இப்போ நம்ம அண்ணனை வந்து மைசூருக்கு சென்ட் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இந்தாக்க வந்து கோவா கிளம்ப வேண்டியதான். மணி இப்போ பார்த்தீங்கன்னா 1:30 ஆகிடுச்சு. ஸோ நம்ம கோவா போக எவ்வளோ நேரம் ஆகும் தெரில ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 600 கிலோமீட்டர் ஓட்டணும். ஃபீலிங் சேட். சாப்பிட்டுட்டேண்ணா, டயர்டாக இருக்குது.
அதான் வேற ஒன்றும் இல்லை. இப்போ அண்ணனுக்கு வந்து பவர் பேங்க்லாம் நல்லா சார்ஜ் ஏறிட்டு நம்ம அண்ணனும் சேஃப்டியாக போயிடுவாங்க. நம்மளும் நம்ம பைக்கில் சார்ஜ் போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோம். கரெக்டாக நம்ம ஊர்லேருந்து இப்போ நாங்கள் வந்து கரெக்டாக மத்தியாக நிற்கிறோம். கோவாவுக்கு 600, நம்ம ஊருக்கு 600. ஸோ சென்டரான பாயிண்டில் நிற்கிறோம். ஸோ இம்மா இருந்து நம்ம எங்கே போகிறோம் எப்படின்னு தெரியல. ரொம்ப டயர்டாக தான் இருக்குது. வீட்டுக்கு வந்துடலான்னு தான் தோணுது. சரி, இருந்தாலும் நம்ம வந்து ரைடை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். சரிங்களா? கதிரனை பாய் சொல்லிடுங்க. கதிரனை மீட் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, அதனால் கதிரனை இப்போ சென்ட் ஆஃப் கொடுக்க வேண்டிய நேரம் ஆகிட்டு எழுச்சி கூடயே சுற்றலாம். ஆனால் போகிற பாதை ஒவ்வொரு பக்கமும் இருக்குது. அதான் ஒன்று. இன்னொரு நாள் கண்டிப்பாக சுற்றுறோம். ஏன்னா கதிரனை அதனால் ரைட். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிருங்கண்ணா எல்லாரையும். ஆமாம், எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ரைட், ஓகே, அது போகிறேன். பாய் 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 ரைட். சரி கதிரனை பார்ப்போம். பார்த்து போயிட்டாங்க. ரைடு முடிச்சுட்டு ஃபோன் அடிங்க. சரியா? நானும் ரீச் ஆனோன்னு உங்களுக்கு ஒரு மெசேஜ் இல்லை, ஃபோனே தான் அடிக்கேன். ஏன்னா நம்ம லேட் நைட் ஆயிரும் அடிக்கிறேன். சரியா? பாப்பா ரிட்டர்ன் வரும்போது முடிஞ்சால் பார்ப்பேன். சரியா? ரைட், ஓகே, பார்த்து போயிட்டாங்க. எப்பாடா சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம வந்து லெஃப்ட்டில் ஏதோ ஒரு சர்வீஸ் ரோட்டில் இறங்கி போகணுன்னு நினைக்கிறேன். சரி, பார்ப்போம் நம்ம எங்கே போகணுன்ட்டு. மேப்பு காமிக்குது, லெஃப்ட்டில் போய் சொல்லுது. நேராக தான் பாதை இருக்குது, லெஃப்ட்லேயே ஒன்றையும் காணும். கேமரா இருக்கா? இல்லைல்ல. திரும்புகிற இடம் எதில் இருந்துச்சு பார்த்தியா? ஏல ராங் ரூட்டில் போகிறோம். கடவுளே, போலீஸ் வந்துடக்கூடாது. திரும்புறதே காமிக்க மாட்டேங்குது. எப்பாடா போலீஸ் நிற்காங்க, இருந்தாலும் தப்பிச்சாச்சு எப்படியோ கடவுள் புண்ணியத்தில். இல்லை காமிக்கணுமா? பில்லை காமிக்க வேண்டும். என்னப்பா எத்தனை தடவை தான் இந்த பில்லை காமிக்க? இந்த பில்லை காமிச்சிட்டு பர்ஸில் வச்சுத்தா. இப்படி வச்சுக்கோ. அதுக்கப்புறம் பர்ஸ் உள்ள இப்போ கிடையாது. நான் ரிட்டர்ன் போயிடுறேன்றேன். வேறு வழி இருக்கும். ಬಿಲ್ ಕೊಡು ತಗೋಬೇಕಾ? ವಾಪಸ್ ಹೋಗಬೇಕು. ಅಲ್ಲಿ ಹೋಗು. ಹಾಂ, ನಾವು ಅಲ್ಲಿ ಊಟ ಮಾಡಬೇಕು. ಅರೆ ಅದು ನಮ್ಮ ರೂಟ್ ಮಿಸ್ ಆಗಿತ್ತು ಮೇಡಮ್. ಅಲ್ಲಿ ರೂಟು ಒಂದೇ ಮ್ಯಾಪ್ ಕೊಟ್ಟಿದ್ದೀವಿ. ಗೋವಾ ರೂಟು ಸ್ವಲ್ಪ ಮುಂದೆ ಹೋಗಿ ವಾಪಸ್ ರಿಟರ್ನ್ ಮಾಡಬೇಕಾ ಮ್ಯಾಮ್? ಸ್ವಲ್ಪ ಮುಂದೆ ಹೋಗಿ ವಾಪಸ್. ಹಾಂ, 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 ಓಕೆ ಮೇಡಮ್. ವಾಪಸ್ ಹೋಗಿದ್ದೇವೆ ಮೇಡಮ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಯಪ್ಪ எத்தனை தடவை டிக்கெட் எடுக்க? அங்கே தான் வேறு ரூட் இருக்க. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பெரிய மண்டை கூத்தாக இருக்குது. கோவா போகிறதுக்கு எப்படி போகணுன்னே தெரில. போங்க சார், பெரிய தலைவலியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
போலீஸ் வேறு வந்துட்டாங்க, சரியான கூத்தாகிட்டு போங்க. அதுக்கப்புறம் என்ன செய்ய, மறுபடியும் இதே ரூட்டில் போக வேண்டியது இருக்குது. அவங்ககிட்ட நான் வந்து வாபஸ் போகಬೇಕು அப்படின்னு எழுந்திரிச்சு, அதாவது திருப்பி நான் போயிடுறேன், நல்லா இருப்பி விட்டுருங்கன்னு சொல்லி கேட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கேட்டு எப்படியே தப்பிச்சாச்சு. சொல்லி முடிச்சிட்டாங்க நம்மளை கொஞ்சம் தான். ஏக்கா உயிரை கொண்டு போயிருப்பியக்கா, கொஞ்சம் தான் பிரேக் வேறு நிற்கலக்கா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா எப்படிலாம் உள்ளே வந்து விட்றாங்கன்ட்டு. வீல் வேறு ஸ்கிட் ஆகிட்டு அந்த அக்கா திடீர்னு உள்ளே வந்துட்டாங்க, கை குழந்தையோட வேறு வந்துட்டாங்க. சரி பாவம் தான், இருந்தாலும் நம்மளும் பாவம் இல்லையா? சப்பா போலீஸ் வந்துட்டாங்க, பயங்கர இதாகி போச்சு, ட்விஸ்ட் ஆகி போச்சு போங்க. சரிம்மா மறுபடியாவது ஒழுங்காக போவோம். மேப்பு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. நம்ம அந்த ஒரு முக்கை தாண்டினதுக்கப்புறம் சொல்லுது இந்த முக்கு வருதுன்ட்டு. அதான் வந்து பிரச்சனையே. இப்போ இந்த வாட்டி ஒழுங்காக பார்த்து போகிறோம். அப்போ இந்த ரூட்டில் தான் வந்திருக்கு, தப்பாக போயாச்சு. இந்த வாட்டி கரெக்டாக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை டோல்கேட் இது? வளர்ச்சி டோல்கேட்டாக தான் இருக்குது. இங்கே ஃப்ரீ போல். ஆமாம் இங்கே ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்களப்பா. இல்லை இங்கேயும் கணக்கு உண்டு. இப்போ ஆள் இல்லை போல். ஆள் இருந்தால் உண்டு போல். இப்போ ஆள் இல்லை, அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள் ரோடு பெருசாக இருக்கப்பா. ஆனால் இவங்க வந்து தார் ரோடு போட்ட மாதிரி இல்லை, சிமெண்டில் போட்டிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. என்னப்பா இது, பைக்குக்குன்னு ஒரு ரூட்டு போட்டிருக்காங்க. ஆனால் பைக்கை தவிர எல்லாம் போகுது அதில். யாருக்கு? ஆம்புலன்ஸா? நானே எவனோ அமௌண்ட்டு கட்டாமல் தப்பிச்சிட்டான் போலன்னு நினச்சேன். ஐயோ அப்பா ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமாக தூக்கம் வந்துடுச்சு. அதான் ரைட்டு, இதில் நிப்பாட்டியாச்சு. அண்ணா கடை பானி பாட்டில், வாட்டர் பாட்டில், நீர் வெஸ்ட் அண்ணா, வெஸ்ட்டு. சில்லற கூட வேறு எதுவும் அண்ணா, டீ எதுவும் குடிக்கா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மணி பார்த்தீங்கன்னா 2:40 ஆகிடுச்சு. தூக்கம் சரியாக கண்ணை கட்ட ஆரம்பிச்சிட்டு, அதனால தான் இப்போ நாங்கள் ஒரு கடையில் நிப்பாட்டிட்டோம். ஸோ இந்த கடையில் தான் இருக்கோம். இங்கே வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கியிருக்கோம். இப்போ தான் வாட்டர் பாட்டிலே வாங்கியிருக்கோம். இதுக்கப்புறம் வந்து டீ சொல்லியிருக்கோம். எதுக்காகனா கொஞ்சம் தூக்கம் கலையுங்கிற ஒரு இதில் தான். அதை குடிச்சிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் இங்கேருந்து கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இன்னும் 500 கிலோமீட்டருக்கு மேலே போனோம். பட் வந்து வெயிலுக்கு கண்ணெலாம் ரொம்ப எரியுது பார்த்துவாங்க. அதனால தான் சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு எடுத்தாச்சு. சரி இப்போ டீ குடிச்சிட்டு அடுத்து கண்டினியூ பண்ணுறோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னாச்சு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரெஸ்ட் எடுத்து முடிச்சிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளால் வந்து ஒரு 1200 கிலோமீட்டர் ஓட்ட முடியுமா முடியாதான்னு தான் ஒரு டவுட்டில் தான் ரைடு எடுத்தோம். நான் உண்மையில இப்போ தான் தெரியுது நம்மளால் ஓட்ட முடியாதுங்கிறது. ஏன்னா எத்தனை கிலோமீட்டர் ஓட்டிருக்கேன்? 600 சில்லரை தான் போய்கிட்டு இருக்கு. இதுக்கே எங்கள் குண்டிகள் எங்கள் இதாவது காரணம் என்னென்னா, கிளம்புன டைமிங்லேருந்து எல்லாமே கொஞ்சம் வந்து பிளானிங் மிஸ் ஆகிடுச்சு. மோஸ்ட்லி வந்து ஏர்லி மார்னிங் கிளம்பணும், அப்புறம் தான் கிலோமீட்டரும் பாஸ் ஆகும். கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் அந்த உடம்பு டிராஃபிக் இல்லாமல் இருக்கும். இன்னொன்று நமக்கு ரூட்டு மேப் வந்து எப்படி பண்ணுது பார்த்தீங்கன்னா, நம்ம முக்கு தாண்டினதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுது. அப்படியே நாங்கள் நிறைய சுற்றிட்டோம், அதுலேயே டென்ஷன் ஆகிட்டு. ஸோ இப்படி தான் இந்த ப்ராப்ளம் வருது. ஸோ இப்போ நாங்கள் வந்து ஒரு இடத்துல இருக்கோம். இந்த இடத்த வந்து உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. பேர் தெரியல, பேர் வந்து வயல் நுணையில் பார்த்துக்கோங்க. நம்ம கடையில் டீ குடித்தோம். டீ குடிச்சிட்டு வாட்டர் கேன் வாங்கிட்டு அப்படி நிற்கிறோம். ஒரு கால் ஷூலாம் வந்து கலத்தி போட்டுட்டு இப்போ தான் மாட்டியிருக்கேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. நம்ம கடையில் அண்ணன்ட்ட வந்து காசு கொடுக்க வேண்டியதான். கொடுத்துட்டு அப்படியே அண்ணனை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவோம். நினச்சி நம்ம பழக்கம் அப்படி தான் இருக்குது. வாங்க பார்ப்போம். யூடியூப்லேயே தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னங்க இப்படிலாம் நினைக்கிட்டீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் வந்து அண்ணன் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறாங்க. அண்ணன் வந்து சேத் மாலுமான சேத் சாதவ், சரிங்களா? கர்நாடகாவில் உள்ள அண்ணன் தான். இந்த ஏரியா என்னன்னு தாபஸ்பெட் அந்த ஏரியாவில் நம்ம இருக்கோம்.
ஸோ இப்போ அண்ணனை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுவோம். அண்ணன் நம்மளோட ஃபேன் ஆயிடுவாங்க. சும்மா ஃபன் ஜாலி. ஓகே, நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம அண்ணன் கடையை மீட் பண்ணிட்டு போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம கோவா போகிறோம். ஸோ இப்போ அண்ணன் வந்து காசு கொடுத்தாச்சு. நான் கிளம்புறேன். ஸ்பெல்லிங் அடிங்க. நம்ம சேனல் அடுத்ததாக 659வது கிலோமீட்டரில் ஒரு டோல்கேட், ஃப்ரீ டோல்கேட். பிரச்சனையே இல்லை. நானும் காசை போட்டுருவாங்களான்னு பார்த்தேன், இல்லை, குறுக்க கல்லை தான் போட்டிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது அதர் ஸ்டேட்டில் உள்ள டோல்கேட்டு.